தான் தோன்றி அம்மனாக அங்கமதில் குடியிருப்பாள் தான் தோன்றி அம்மனாக ஆதியிலே பிறந்தவளா தான் தோன்றி அம்மனாக அங்கமதில் குடியிருப்பாள் தான் தோன்றி அம்மனாக தான் தோன்றி அம்மனாக தான் தோன்றி அம்மனாக. வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு அத பார்க்கையிலே தாங்களையே மனசு சொல்லமா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா. சித்தாடி வருபவளே செவ்வாடைக்காரி சிங்கரதம் ஏறி வரும் தான் தோன்றி மாறி கொத்தான வேப்பிள்ளையை ஏந்திடும் சூழி நீ கொக்கரித்து ஆடி வரும் தான் தோன்றி மாறி பித்தாக விளைவாக இருப்பவள் தான் நீயே பித்தாக விளைவாக இருப்பவள் தான் நீயே பெடுத்து ஆடி வருவாய் தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா. உடுக்கையடி பம்பையடி ஒழிக்குதடி மாறி அதில் ஒய்யாரமா ஆடி வரா தான் தோன்றி அவ மாறி சிலம்பொழிக்க ஆடி வரா தான் தோன்றி அவ மாறி அவ சிங்கரதம் ஏறி வரா செந்தூர தேவி உருமாறி கருமாறி முத்துமாறி நீயே உருமாறி கருமாறி முத்துமாறி நீயே தூண்ட சக்தியாய் எழுந்த தான் தோன்றி தாயே வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனங்கொழிச்சி பூசிவிடவா. முத்திரக்கும் வேம்பெடுத்து வீசிக்கிட்டு வருவ நீ போட்டதெல்லாம் இறக்கி வச்சு புது வாழ்வு தருவ ஆடி வரும் கரகத்திலே அசைந்து ஆடி வருவ நீ ஆவேசம் பொங்கி
போட்டா அக்னி சட்டி எடுப்ப பௌர்ணமியின் நாயகிதான் தான் தோன்றி அம்மா பௌர்ணமியின் நாயகிதான் தான் தோன்றி அம்மா நீ நள்ளிரவில் ஜோதியாக காட்சி தரும் அம்மா வேப்பிள்ளையால் விசிறி விடவா தான் தோன்றி அம்மா சந்தனம் குழஞ்சி பூசி விடவா வேப்பிள்ளையால் விசிறி விடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழஞ்சி பூசி விடவா முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு அத பார்க்கையிலே தாங்களையே மனசு சொல்லமா வேப்பிள்ளையால் விசிறி விடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழஞ்சி பூசி விடவா வேப்பிலையால் விசிறி விடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழஞ்சி பூசி விடவா அம்மா பெரவள்ளூரில் வாழும் தான் தோன்றியம்மா அண்டவகிரண்டமெல்லாம் ஆளுகின்ற தாயே நீ அக்கினியில் நின்றாட ஓடி வருவாயே காப்பு கட்டி நோம்பிருக்கும் பக்தர்களின் கூட்டம் அது உடுக்கை பம்பை ஓசையிலே ஆடுதடி ஆட்டம் தான் தோன்றி மாரியம்மா நீ துணை இருந்து காரும் அம்மா தக தகவென எரியுது நெருப்பு அக்னி குண்டத்திலே தக தக தகவென எரியுது நெருப்பு அக்னி குண்டத்திலே நல்ல தர்மமும் நீதியும் அரசாளும் எங்கள் தாய் உங்கள் மன்றத்திலே தீவிதிக்கு இறங்கும் பக்தருக்கெல்லாம் நீதான் காவலம்மா அந்த தீவினையை அகற்றி சூளமதை எடுக்கும் தான் தோன்றி மாரியம்மா தான் தோன்றி மாரியம்மா அவசரல ஓட்டுமா பெரவளூர் எல்லையிலே பேரருளாயிருப்பவளே தாயாக ஆழ்பவளே தான் தோன்றி மாரியம்மா சுயம்பாக எழுந்தவளே சூளமதை கொண்டவளே தான் தோன்றி மாரியம்மா தர்மத்தின் காவலம்மா நோம்பிருந்து காப்பு கட்டி நேர்த்தி கடன் முடித்திடவே தீமிதிக்கும் அன்பர்களின் உள்ளத்திலே நிலைத்திடமா அக்னி குண்டத்தில் ஆட்டமாடி வரும் ஆவேச காரியம்மா உன்னங்கம் குலுங்கிட அங்கம் சிலித்திட ஆடிடு சூழியம்மா தான் தோன்றி மாரியம்மா தங்க முகம் கொண்ட தேவியம்மா தான் தோன்றி மாரியம்மா தங்க முகம் கொண்ட தேவியம்மா தாய்முக மறந்த பிள்ளைக்கு என்றும் தரணியில் வாழ்வேது தாய்முக மறந்த பிள்ளைக்கு என்றும் தரணியில் வாழ்வேது உன்முகம் மறந்தால் எந்தன் வாழ்வில் நிம்மதி வாராது சத்தியத்தை காத்திடும் சத்திய நாயகி தான் தோன்றி நீ அல்லவா சத்தியத்தை காத்திடும் சத்திய நாயகி தான் தோன்றி நீ அல்லவா நித்தமும் உன்னை பணிந்திட வருவேன் தான் தோன்றி மாரியம்மா தான் தோன்றி மாரியம்மா தங்க நிறம் கொண்ட சூரியம்மா தான் தோன்றி மாரியம்மா தங்க நிறம் கொண்ட சூரியம்மா
தக தக தகவென எரியுது நெருப்பு அக்னி குண்டத்திலே. தர்மமும் நீதியும் அரசாளும் எங்கள் தாயுந்த மன்றத்திலே. தீமிதிக்க இறங்கும் பக்தருக்கெல்லாம் நீதான் காவலம்மா. வந்த தீவினையை அகற்றி சூலமதை எடுக்கும் தான் தோன்றி மாரியம்மா. தான் தோன்றி மாரியம்மா. தங்க முகம் கொண்ட தேவியம்மா. தான் தோன்றி மாரியம்மா. தங்க முகம் கொண்ட தேவியம்மா. தந்தானே தானே நன்னே தானே நன்னே நானே
துணையாக எங்களுக்கு பக்கபலமாக பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்திருக்கார்கள். இன்னும் மேலும் மேலும் நமது லட்சும்புரத்தில் வாரி அள்ளி கொடுக்கின்ற முத்துமாரி அம்பாள் எல்லோருக்கும் இன்னும் நல்லபடியாக வழிகாட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எத்தனாம் ஆண்டு திருவிழா? முதல் சொல்லிட்டேன்னா அதுதான் முதல்ல 53ஆம் ஆண்டு திருவிழாவும் 44ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும். நம்முடைய புதிய லட்சுமிபுரம் இரட்டையரி புதிய லட்சுமிபுரத்திலே வந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் இந்த வருடம் 53ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவும் 44ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா இது 53வது ஆண்டு விழா. தொடர்ந்து 53 ஆண்டுகளாக இந்த விழா சிறப்பாக பகுதி வாழ் பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பளித்த அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆலய நிர்வாகக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழா இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி வாழ் பெரிய அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அவருடைய இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும், அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே ஆலய நிர்வாகக்குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தீமிதி திருவிழாவிலே கிட்டத்தட்ட 125 பேர் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள். அதேபோன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நாங்கள்லாம் ஒத்துழைப்பளித்த நம் பகுதி மாமன்ற உறுப்பினர் மற்றும் மின்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக நடைபெற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து துறை காவலர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உபயமளித்து எங்களுக்கு பொருளுதவியும் நிதியுதவியும் வாரி வாரி வழங்கிய பகுதி வாழ் பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்தெந்த மாவட்டம் வந்திருக்காங்க? இங்கே வேண்டுதல் என்ன வேண்டுதல் நினைச்சா இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பக்கத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், பொன்னேரி, அம்பத்தூர், கொரட்டூர், பெரம்பூர் இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே இந்த நிகழ்ச்சியை வருடாவரும் வந்து பார்த்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மனுடைய அருளையும் அவர்கள் பெற்று செல்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் வெற்றிவேலன். இங்கே இந்த ஆலயத்தில் ஆலோசகர் இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தலைவர் நாகராஜன், செயலாளர் கே அருள்குமார், பொருளாளர் எம் பாபு, அவர்களுக்கு பேருதவி அளித்த மற்ற துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொது உறுப்பினர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்திலே சிறப்பானதொரு நிகழ்வு என்னவென்றால், இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. எல்லோரும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமைகளிலே ராகுகால பூஜையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று செவ்வாய்க்கிழமைகளே ராகுகால பூஜையிலே கலந்து கொள்வார்கள். இங்கே திருமணமாகாத ஆண் பெண் அனைவருக்கும் இந்த ஆலயத்திலே வந்து வழிபட்டு விளக்கிட்டு சென்றால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அதே போன்று இங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் டீச்சர்ஸ் காலனி கங்கை கரையிலே இருந்து இங்கே இருந்து கொண்டு வருவார்கள். அழகு பானை என்பது இங்கே மிகவும் சிறப்பானதொரு நிகழ்வு. அதே போன்று வருடந்தோறும் சந்தனக்காப்பு அபிஷேகம் என்பது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தை பேர் இல்லாதவர்களும் இந்த ஆலயத்திற்கே வந்து அம்மனுடைய அருளை பெற்று சென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது என்பது இது ஐதீகம். அனைவரும் இங்கே அதற்காகவே ஓடி ஓடி வந்து அம்மனுடைய அருளை பெற்று செல்வார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு சிறப்பு சந்தனக்காப்பு அபிஷேகம் மற்றும்
பொதுவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிறப்பானதொரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டுமென்றால் பதி அலங்கார வர்ணனை. இந்த வருடம் பதி அலங்காரம் என்பது நாங்கள் சனிக்கிழமை தோறும், அதாவது வருடந்தோறும் திருவிழா நடப்பதற்கு முன்பான தினம் சனிக்கிழமை என்று பதி அலங்கார வர்ணனை 3 மணிக்கு ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும். அந்த நேரத்திலே சிறப்பானதொரு பதி அலங்கார வர்ணனையை செய்து கொண்டிருக்கின்றோம். பதி அலங்காரமும் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த வருடத்தினுடைய மிக முக்கிய நிகழ்வு.